ஹலோ அண்ட் வெல்கம் லவ்லி ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். உங்க கூட நான் உங்க நிலா அண்ட் உங்க கூட நான் சிபி. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 11, 2025க்கான முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த எல்லா நியூஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ஆமா நிலா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இப்ப நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம மெட்டீரியல் படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் a lot of நியூஸ்பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மத்தவங்கள விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட்ல ஆனா அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பர் சிபி. சரி, அப்போ இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். குழந்தை திருமணத்துக்கு எதிரா ஒரு பெரிய கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்காங்களே, அத பத்தி சொல்லு சிபி. கண்டிப்பா நிலா. யூனியன் மினிஸ்டர் அன்னபூர்ணா தேவி 100-day இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் அ சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத்தை நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டோட பால் விவா முக்த் பாரத் அபியானோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை மார்க் பண்ணுது. ஓஹோ, அப்போ இந்த கேம்பெயினோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? 2029க்குள்ள சைல்ட் மேரேஜ் ரேட்டை 5%க்கு கீழே கொண்டு வரணும்ன்றது தான் ஆப்ஜெக்டிவ். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 படி 2005-06ல 74.4% இருந்த குழந்தை திருமணம் 2019-21ல 23.3% குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வாவ், தட்ஸ் a significant drop. இந்த கேம்பெயின் எப்படி நடக்க போகுது? இது 3 ஃபேஸா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்போ இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபேஸ் ஜனவரி 2026ல கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸை என்கேஜ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஃபெப்ரவரியிலிருந்து மார்ச் 8 வரைக்கும் கிராம் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபல் வார்ட்ஸை மொபிலைஸ் பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா போஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா, கோவால இருக்கிற நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், அதாவது NCPORஓட சில்வர் ஜூபிலியை மார்க் பண்றதுக்காக இந்த கொமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது அண்டார்டிகா டே அன்னைக்கு ரிலீஸ் ஆனது ஒரு ஸ்பெஷல் ஹைலைட். ஆசம். So 25 years of research. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகா தீம்டு பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டே கவரும் அன்வேல் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்த நியூஸ் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கே. இண்டிகோ ஃபிளைட்ஸ் மாஸ் கேன்சலேஷன். என்னாச்சு? ஆமா நிலா, ஆயிரக்கணக்கான இண்டிகோ ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆர் டிலே ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் பைலட்ஸ் அண்ட் க்ரூக்கு சிவியர் ஷாக்கேஜ். DGCA, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், புதுசா ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் FDTL ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் இந்த டிஸ்ரப்ஷனுக்கு காரணம். FDTL ரூல்ஸா? அது என்ன சிபி? கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல நிலா, பைலட்ஸ் அண்ட் க்ரூ ரொம்ப நேரம் வேலை செஞ்சு சோர்வடையக்கூடாதுன்னு கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் தான் இந்த FDTL. ஃபிட்டிகால சேஃப்டி ரிஸ்க் வரக்கூடாது இல்லையா? இந்த புது ரூல்ஸ் படி அவங்களுக்கு மேண்டேட்டரி ரெஸ்ட் பீரியட்ஸ் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. நைட் டியூட்டி டெஃபினிஷனையும் மாத்தி 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓ, சேஃப்டி ஃபர்ஸ்ட். அப்போ பைலட்டுக்கு நல்ல தூக்கம் வேணும்னு சொல்லிட்டாங்க. இனிமே ஃப்ளைட்ல நிம்மதியா தூங்கலாம். அப்புறம் DGCA என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஆமா, DGCA இண்டிகோவை அவங்களோட விண்டர் ஷெட்யூல 10% குறைக்க சொல்லிருக்காங்க. இது சம்பந்தமா விசாரிக்க ஒரு 4 மெம்பர் பேனல் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இண்டிகோ CEO அண்ட் COOக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸும் அமுத்திருக்காங்க. ஓகே, சீரியஸ் மேட்டர். சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாம். சுஜலாம் பாரத் ஆப்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்களே. ஆமா, யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணாரு. இது ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் கவர்னன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் இதோட நோக்கம். ஜல் ஜீவன் மிஷன் கீழே வர்ற வாட்டர் சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மானிட்டர் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட், செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிஸ் பத்தி ஒரு நியூஸ். ஆமா நிலா, யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பஞ்சாப்ல இருக்கிற மொஹாலில இருக்கிற செமிகண்டக்டர் லெபார்டரி, அதாவது NCPORல 2 புது ஃபெசிலிட்டிஸை இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஒன்னு செமிகண்டக்டர் ப்ராசஸ் கேலரி, இன்னொன்னு பாரங்கத் செமிகண்டக்டர் ட்ரெய்னிங் லேப். பாரங்கத் லேபா? அதுல என்ன ஸ்பெஷல்? இந்த லேப்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் செமிகண்டக்டர் ட்ரெய்னிங் மாடியூல்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் இந்த SCL ஃபெசிலிட்டியை அப்கிரேட் பண்ண 4500 crore rupees இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதனால வேஃபர் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி 100 மடங்கு அதிகமாகும். 100 டைம்ஸா? தட்ஸ் ஹியூஜ். அங்க வேற என்ன நடந்தது? அதே ஈவெண்ட்ல சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் கீழே 17 அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து 28 ஸ்டூடெண்ட் டிசைன் சிப்ஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க.
நம்ம நாட்டுல டேலண்ட் டெவலப் பண்ண கவர்மெண்ட் 300 யூனிவர்சிட்டிஸ்க்கு அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் டூல்ஸும் கொடுத்திருக்காங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். இதோட நேஷனல் நியூஸ் முடியுது. அடுத்து எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். செபி ஒரு விஷயத்துக்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்களே, என்ன அது? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, அவங்களோட ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது ராஜ் இன்ஃப்ரா INT-ய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டா இன்விட்டா செபிக்கு ரெஜிஸ்டர் பண்ண இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. வெயிட், இன்வெட்னா என்ன செபி? நம்ம லிஸ்னர்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அஃப்கோர்ஸ் நீலா, இன்வெட்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனா இங்க நாம ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ரோட்ஸ், பிரிட்ஜஸ் மாதிரியான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதன் மூலமா நேஷனல் ஹைவே அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணி நம்மள மாதிரி டொமெஸ்டிக் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறாங்க. காட் இட். சிம்பிள் அண்ட் கிளியர். சரி, அடுத்ததா ADB நம்ம GDP ஃபோர்காஸ்ட மாத்திருக்காங்களே. ஆமா நிலா, ADB இந்தியாவோட FY26 GDP growth 6.5%ல இருந்து 7.2%க்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனா FY27 growth 6.5%ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா FY26க்கான இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட 3.1%ல இருந்து 2.6%க்கு குறைச்சிருக்காங்க. வாவ், குட் நியூஸ் ஃபார் தி எக்கானமி. அடுத்து பேங்கிங் நியூஸ். FPO சக்தின்னு ஒரு ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி சொல்லு. விருத்தின்ற ஒரு ஆர்கனைசேஷன் HSBC இந்தியா கூட பார்ட்னர் பண்ணி FPO சக்தி அப்படிங்கிற ஒரு பிளெண்டட் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணிருக்காங்க. FPOனா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் தானே? அவங்களுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணும்? கரெக்ட். இந்த FPOக்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையான கேபிட்டலை டைம்லியா அண்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாங்க இந்த ஃபெசிலிட்டி உதவும். இத ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விமென் வேர்ல்ட் பேங்க் இந்தியா மேனேஜ் பண்ணுவாங்க. சூப்பர்ப். விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சிபி, இவ்ளோ நியூஸையும் எப்படிதான் ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க? நிஜமாவே கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான் நிலா. ஆனா அதுக்கு தான் நம்மகிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ப்ராமிஸ். Absolutely. And இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். So please ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் கைஸ், ப்ளீஸ் டூ. சரி, நாம நியூஸ்குள்ள திரும்ப போலாமா? நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் செக்ஷன். மைக்ரோசாஃப்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்களே. ஆமா, மைக்ரோசாஃப்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கூட பார்ட்னர் பண்ணி AI எனேபிள்ட் சாட்பாட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சாட்பாட்ஸ் ஈஸ்ரம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் நேஷனல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டல்ஸ்ல ரெஸ்யூம் கிரியேட் பண்றதுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணும். டெக்னாலஜி இன் த ரைட் பிளேஸ். அடுத்து கதிசக்தி விஸ்வவித்யாலயா GSV அமேசான் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. GSVனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் செக்டருக்கான இந்தியாவோட பிரீமியர் யூனிவர்சிட்டி தானே? அதேதான். நாலேஜ் ஷேரிங், ஜாயிண்ட் கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் ரீசர்ச்காக தான் இந்த MOU. இதோட ஒரு கீ பார்ட் என்னன்னா, GSVல அமேசான் ஒரு சேர் ப்ரொஃபஸர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வேர்ஹவுசிங் செக்டர்ல டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் பத்தி ரீசர்ச் பண்றது தான் இதோட ஃபோக்கஸ். இன்ட்ரெஸ்டிங். அடுத்த ரிப்போர்ட் செக்ஷன். ஜிந்தல் ஸ்டெயின்லெஸ் ஒரு இண்டெக்ஸ்ல டாப்பா வந்திருக்காங்க. ஆமா, டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் DJSI கார்ப்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட்ல ஜிந்தல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்டர்ல குளோபலி 4th ரேங்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பெனிஸ்ல 1st ரேங்க்கும் பிடிச்சிருக்காங்க. அவங்களோட என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ESG ஸ்கோர் 78. இது அவங்கள வேர்ல்ட் வைட் டாப் 5% ஸ்டீல் கம்பெனிஸ்ல ஒருத்தராக்குது. That's a huge achievement. Next, India Skill Reportல இருந்து சில key findings வந்திருக்கே. ஆமா நிலா, யூனியன் மினிஸ்டர் ஜயந்த் சௌத்ரி ராஜ்யசபால சொன்ன 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2017-18ல 6%-ஆ இருந்தது. இப்போ 2023-24ல 3.2%-ஆ குறைஞ்சிருக்கு. Wow, that's great news. வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு? கவர்மெண்ட் இட்டலி அண்ட் ஜெர்மனி கூட மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அங்க மியூச்சுவல் ரெகக்னிஷன் கிடைக்கும். இது போக ஆஸ்திரேலியா, ஜப்பான், UAE மாதிரி 8 நாடுகள் கூட ஸ்கில் டெவலப்மெண்ட்காக பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணிருக்காங்க. எக்ஸலென்ட். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ். சைனால ஒரு எக்ஸிகியூஷன் நடந்திருக்கே. ஆமா, சைனா ஹுவாராங் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸோட ஃபார்மர் ஜெனரல் மேனேஜர் பை டியன்ஹுயை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா $156 மில்லியன் லஞ்சம் வாங்கினதுக்காக. அவங்களோட ஆன்டி கரப்ஷன் கேம்பெயினோட ஒரு பகுதியா இது செஞ்சிருக்காங்க.
மை காட். சரி, அடுத்து ஒரு ஹாப்பி நியூஸ். இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட். விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்திருக்காரு. எஸ், இது 23rd இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட் அண்ட் இது இந்தியா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்போட 25th ஆனிவர்சரியும் கூட. நிறைய இம்பார்ட்டன்ட் முடிவுகள் எடுத்தாங்க. அப்படியா? என்னென்ன சிபி? பைலாட்ரல் ட்ரேட் டார்கெட்டை 2030க்குள்ள $100 பில்லியன் ஆக்கணும்னு அக்ரி பண்ணிருக்காங்க. நம்ம கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல கோஆபரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிஎம் மோடி ரஷ்யன் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீ 30-day டூரிஸ்ட் வீசா ஆஃபர் பண்ணிருக்காரு. சூப்பர்ப். வேற எதுவும் முக்கியமா? ரஷ்யா இந்தியா லீட் பண்ற இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் IBCAல ஃபார்மலி ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி ரஷ்யாவோட ஹையர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யூனிவர்சிட்டி கூட பார்ட்னர் பண்ணி ஸ்பேஸ் ரீசர்ச்காக ஸ்பேஸ் மிரர் லேப்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. லாட் ஆஃப் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ். டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாமா? பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இனாகிரேட் பண்ணிருக்காங்களே. ஆமா, யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் லடாக்ல இருந்து 5000 crore rupees மதிப்புள்ள 28 ரோட்ஸ் 93 பிரிட்ஜஸும் அடங்கும். 125 ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? இது லடாக், JNK மாதிரி 2 UTs அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் மாதிரி 7 ஸ்டேட்ஸ்ல பரவி இருக்கு. இதுல முக்கியமானது 920 மீட்டர் லாங் ஷியாக் டனல். இது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஆல் வெதர் கனெக்டிவிட்டி கொடுக்கும். அப்புறம் கால்வான் வார் மெமோரியலையும் வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணாரு. கிரேட் ட்ரிபியூட் டு ஆர் சோல்ஜர்ஸ். அடுத்து DRDO பத்தின நியூஸ். DRDO டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம் கீழே டெவலப் பண்ண 7 இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸை இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இதுல ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை, சீ வாட்டர் பேட்டரி சிஸ்டம்னு நிறைய இருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டிஃபென்ஸ். அருமை. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்டர்நேஷனல் சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஒடிஷா CM மோகன் சரண் மாஜி 15th இன்டர்நேஷனல் சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவலை கோனார்க் சன் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற சந்திரபாகா பீச்ல இனாகிரேட் பண்ணிருக்காரு. ரினவுண்ட் சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்சன் பட்நாயக் தான் இதுக்கு கைடிங் ஃபிகர். வண்டர்ஃபுல். அண்ட் இப்போ ஒரு ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் ஆல் இண்டியன்ஸ். தீபாவளிக்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் டேக் கிடைச்சிருக்கு. எஸ், தீபாவளி த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் யுனெஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் த இன்டான்ஜிபிள் ஹியூமன் கல்ச்சரல் ஹெரிடேஜ்ல சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால நியூ டெல்லியில நடந்த யுனெஸ்கோ கமிட்டி செஷன்ல வந்தது. வாவ். இது இந்தியால இருந்து இந்த லிஸ்ட்ல சேர்ற 16th ட்ரெடிஷன். கும்பமேளா, துர்கா பூஜா, கர்பாலாம் ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல இருக்கு. சூப்பர் நியூஸ். அப்சல்யூட்லி. அடுத்து அவார்ட்ஸ் செக்ஷன். FIFA பீஸ் பிரைஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்திருக்காங்க. என்னது? டொனால்ட் ட்ரம்புக்கா? ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் FIFA பீஸ் பிரைஸ். டைட்டில் வந்து FIFA பீஸ் பிரைஸ் அவார்ட், FIFA யுனைட்ஸ் த வேர்ல்ட். பீஸ் அண்ட் யூனிட்டிக்கு எக்ஸெப்ஷனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறாங்க. FIFA பிரசிடென்ட் ஜியானி இன்ஃபான்டினோனா இந்த அவார்டை கொடுத்தாரு. அன்பிலீவபிள். சரி, அடுத்த புக்ஸ். கவர்னர் ஆனந்திபென் பட்டேலோட பயோகிராஃபி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆமா, யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா ஆனந்திபென் பட்டேலோட பயோகிராஃபியான சுனௌத்தியா முஜே பசந்த் ஹே, சேலஞ்சஸ் ஐ லைக் ஓட குஜராத்தி எடிஷனை அஹமதாபாத்ல ரிலீஸ் பண்ணாரு. அவங்க உத்தரப்பிரதேஷ் கவர்னரான அவங்களோட லைஃப் ஸ்டோரி. அவங்க குஜராத்தோட ஃபர்ஸ்ட் விமன் CMமும் கூட. இன்ட்ரெஸ்டிங். இப்போ சில சேட் நியூஸ். obituary. இட்டலியோட ரினவுண்ட் டென்னிஸ் பிளேயர் நிக்கோலா பியட்ராஞ்சலி 92 வயசுல காலமாயிட்டாரு. அவர்தான் இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆன ஃபர்ஸ்ட் இட்டாலியன். டேவிஸ் கப்ல அதிக மேட்சஸ் விளையாடினது, அதிக வின்ஸ் வாங்கினதுன்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. a true legend. இன்னொருத்தவங்களும் பாசவே ஆகியிருக்காங்க. ஆமா நிலா, லக்மே காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டுக்கு பின்னாடி இருந்த பயனியர் அண்ட் வெஸ்ட் சைடோட ஃபவுண்டர் சிமோன் டாட்டா 95 வயசுல காலமாயிட்டாங்க. அவங்க ரத்தன் டாட்டாவோட ஸ்டெப் மதர். May their souls rest in peace. Finally, important days. December 2 National Pollution Control Day. 1984 Bhopal gas tragedy-யை commemorate பண்ற நாள் இது. 2025-கான தீம் Sustainable Living for a Greener Future. And December 1? World AIDS Day. WHO-வால அப்சர்வ் பண்ற இந்த நாளோட 2025 தீம் Overcoming Disruption, Transforming the AIDS Response. Okay, இதோட இன்னிக்கான நியூஸ் முடியுது. Wow, what an information-packed session. டெஃபினெட்லி நீலா. கைஸ், கேட்டதோட விட்றாடிங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். அண்ட் தி பெஸ்ட் பார்ட், வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. So, that's a wrap for today. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நிலா. And உங்கள் சிபி.
Keep learning, keep growing with Score Clever. Bye bye.